வந்து என்ன சொல்றது, அவ வேணும்னே வம்புக்கு இருக்கிறா. நீ அழகா இருக்கிறது அவளுக்கு பொறாமை. கங்கை தான் பெருசு. உலகத்துல யார் பெருசு? அகில உலகத்தில் சக்தி நான் பெரியவளா கங்கை பெரியவளா சொல்லுங்க. நீ மூடிட்டு இரு. கீழே போடாத. ஐயோ கீழே போடக்கூடாது. கீழே வச்சுட்டு அவ்வளவுதாமா. சக்தி சூழாயுத ஆசைப்பட்டு கீழே வைக்காத. இந்த உலகத்துல நீதான் பெருசு. யாராய வீட்டுல வந்து குட்டைகளை கூட்டு போறவன். இந்த உலகத்துல நான் தானே பெரியவன். நான் பெரியவன். யார் பெருசு? ஐயோ அம்மா, ஐயோ கடவுளே. என்னது வாங்கப்படி நாய் கூப்பிடுற மாதிரி வாங்குறேன். பேசக்கூடாதாமா. நில்லுங்க படி. கை வச்சு நில்லுங்க. வாங்க இந்த பக்கம். ஏங்க வாயில் வரல வைங்க. கொஞ்ச நேரம் கூட அதான் நடக்க மாட்டேன். நீ வாங்க இந்த பக்கம் வாங்க. இவன் வேற அழகா இருக்கிறேன். பேசிட்டு இருக்கீங்க. அவங்ககிட்ட ஒரு பொம்பளை நான் ஊம்பக்க வாங்கப்படி வாங்குறேன். வாங்கிப்பிடி. நாய் மட்டும் பொழப்பாய் போச்சு. நாய் பக்கம் வாங்க. வா இந்த பக்கம் வாங்க. நீங்களா சொல்லுங்க. எந்த பக்கம் போறோம்? எந்த பக்கம் போகுறோம்? இல்ல போங்க அந்த பக்கம். அங்க நிக்கட்டுமா? சரி. ஆமா இந்த புடவை எங்கடி வாங்கின? சூப்பரா புடவை உனக்கு பல்லு செல்ற கசார் போட்டு போயிடாம. நானே வைக்க வச்சிருக்கேன். ஆதி வராசித்து கையில கூடிய சோழது உங்க ஏங்க தெரியாம கேக்குறேன். என்கிட்ட வந்து என்ன பெருசுன்னு சொல்றீங்க, அவகிட்ட போய் அவளுக்கு பெருசுன்னு சொல்றீங்க. ரெண்டுல பெருசு யாருது? நீ தாண்டி பெருசு. நீதான் பெருசு. நீதான் பெருசு. அப்படி இந்த சொல்றாங்கல்ல நீங்க நடக்கிற யோகிட்டுலதான் இருக்கிறாங்கல்ல. எங்க வீட்டுக்காரர் பேசுவாரு, மயக்கி வச்சிருக்கிறோம். பயம் பயம் கொண்டாட்டி பார்த்து பயம் வருது. நான் அப்புறமா வர்றேன். சீக்கிரம் வாங்க. அப்படி போப்படி. ஆமா இங்க எங்க வந்த? இங்க நானா? நான் என் புருஷனை பார்க்க வந்தேன். புருஷனா? எங்க இருக்கிறாரு? கைலங்கிரியில. இந்த கைலங்கிரியில பத்தினிகள் பெண்கள் ஒழுக்கமான பெண்கள் வாழக்கூடிய இடம் இந்த கைலங்கிரி. தோடு போட்டு விடுறது. கைலங்கிரியில ஒழுக்கமான பெண்கள் பத்தினிகள் வாழக்கூடிய இடம் இந்த கைலங்கிரி. இங்க உனக்கு என்ன வேலை? பத்தினி பத்தினி. நாங்க பத்தினி கிடையாது. கேட்டுக்கோங்க. நான் பத்தினி இல்ல, இவங்க மட்டும் பத்தினிய உலகத்துல. சரி இங்க வந்த காரணம் என்ன? என் கணவரை பார்க்க வந்தேன். கணவர் நல்லா கேளக்கா. ஒன்னால ஒளிக்கு ஒரு மலை பந்தல, அண்ணால ஒளி விளக்கு சின்னையில பந்தலாமா? எதை வச்சு நீ உன் புருஷன் சொல்ற? நீ ஏண்டி என் புருஷன் யாரிடி சொல்லணும்? பார் என் புருஷன்கிட்ட தாலி இருக்கு. யாரு சொல்லணும்? எனக்கு எனக்கு ஆராயம் சொல்லு. எனக்குதான் பொழப்ப கெடுக்குமாமா. அதாவது அக்னி சாட்சியாக அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பாரா சபையில 10 பேர் தானறிய தேவர்கள் சூழ்ந்திருக்கு ராஜ சபையில என் அண்ணன் பரந்தாம கண்ணன் எடுத்து கொடுத்து என் கையில கொடுத்து கட்டின தாலி இந்த தாலி. இது என் கணவர் எனக்கு கட்டின தாலி. இது நீயே எடுத்து போட்டுக்கிட்டு புருஷன் கட்டினான்னு இப்படி பொய் சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஏண்டி யாரு போட்டுட்டேன் புருஷன் அவர் என் கணவர் தான். சரி சரி போகட்டும். நான் வந்து வேலையை சொல்றேன். இந்த உலகத்துல
உங்ககிட்ட என்ன சொல்ற, இந்த உலகத்தை நான் தான் பெரியவர். இருந்தாலும் ஒரு சந்தேகம், என் கணவரை கேட்கலான்னு வந்தேன். கணவர் கேட்கலான்னு வந்தேன். நல்லா கேட்டுக்கோ, இந்த உலகத்துல அகில உலகத்தில் சக்தி நான்கில்லைகள் எதுவுமே கிடையாது. எங்க நடந்தாலும் சரி, ஓடுனாலும் சரி, உட்கார்ந்து நம்ம எந்திரிச்சாலும் சரி, எதுக்குமே சக்தி தான் துணை இருக்கணும். நான் அந்த உடலுக்குள்ள என் சக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த உடல் செயல்படுமே தவிர வேற எதாலையும் முடியாது. அதனால் சக்தி நான் தானே பெரியவள். சொல்லுக்கா அக்கா, நீ சொல்லுக்கா, நான் தானே பெரியவன் சொல்லுக்கா. ஆய் பிறந்து கேட்டுக்கோ, சக்தி தான் பெருசு. அப்படி என்றால் உலகத்தில் நீர்லாம் வாழ முடியுமா? எனக்கு ஒரு சந்தேகம். இவதான் பெருசுன்னு சொல்றாங்க. எந்திரடி ஏண்டி தெரியாம கேக்குறேன். தண்ணி இல்லாம உலகத்துல ஏதாவது வாழ முடியுமா? இல்ல. சாப்பாடு சாப்பிட்ட உடனே தண்ணி வேணும். ஆமா. பாத்திரம் கழுவு தண்ணி வேணும். சாப்பாடு செய்ய தண்ணி வேணும். ஆமா. குழம்பு செய்ய தண்ணி வேணும். அவ்வளவு தண்ணி வேணும். எல்லாத்துக்குமே தண்ணி இல்லைன்னா அந்த உலகத்துல ஏதாவது நடக்குமா? அவ்வளவு ஏமா நம்ம குடிக்கிற குவாட்டர்ல கூட தண்ணி கலந்தாதான் குடிக்கணும். அப்படி தண்ணி இல்லாம இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது. நான் மழை இல்லாமல் போய்விட்டால் உலகத்தில் பஞ்சம் வந்து எல்லாம் செத்து போயிருவாங்க. நான் இல்லைன்னு அந்த உலகமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கோ. சக்தி பேசுற தண்ணி பெருமையா சொல்றாளே, அந்த தண்ணியை கை தொட்டு தூக்குறதுக்கு உடம்புல என்ன வேணும்? என்னடி வேணும்? சக்தி வேணும். அந்த சக்தி யாரு? நீங்க. அந்த சக்தி நானு. பெருசுன்னு பேசுறாளே, இவ எந்த விதத்துல பெருசாக முடியும்? இவ எப்படியே பட பொம்பளை? ஒரு குட்டையை கண்டா ஓடுறா. வாய போடுறி. ஒரு குட்டையை கண்டா ஓடுறா, ஏரி கண்டா ஓடுறா, குளத்தை கண்டா ஓடுறா, ஆத்த கண்டா ஓடுறா, கடலை கண்டா ஓடுறா. ஓடுகாலி குண்டா ஓடுறா. ஓடிக்கிட்டே இருக்கா. ஒரு இடத்துல நிக்க மாட்டா. பொம்பளைங்கன்னா ஒரு இடத்துல அமைதியா இருக்கணும். ஒரு இடத்துல இருக்க மாட்டா. அதனால அவளுக்கு பேரு ஓடுகாலின்னு இருக்கு. ஓடிடுறா. நான் ஓடுகாலி. ஆமா, நான் ஓடுகாலி. நீ இவன் நல்லவன் நினைக்கிறீங்களா? நானாவது புருஷன் கிட்ட இருந்துட்டு சந்தோஷமா இருப்பேன். இவன் அப்படி கிடையாது. 2 நாளைக்கு நல்லா இருப்பான். 3வது நாளைக்கு புருஷன் கூட வேணும்னு பேசி வாக்குவாதம் பண்ண சண்டையை கூட்டி இங்க இருந்து நேரா சுடுகாட்டுக்கு போறது. அங்க போய் சாம்பல் எல்லாம் எடுத்து பூசிட்டு எலும்பெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு பைத்தி புடிச்சோட பைத்தியக்காரி திரிகிற அந்த பைத்தியக்காரி ஊர் எல்லையில வச்சிருக்கிறவங்க இவெல்லாம் கொண்டு போய் ஊர் எல்லையில வச்சிருக்கிற பைத்தியக்காரி. யார்? நான் பைத்தியக்காரியா பேசுறா? நான் பைத்தியக்காரியா? நான் பைத்தியக்காரியா? நான் பைத்தியக்காரியா? நான் பைத்தியக்காரியா? பாத்தியாலியா பைத்தியக்காரியா? ஏண்டி ஊருவரா போறேன்னா நான் சுடுகாட்டுல உட்காரன்னா நான் தெய்வமா உட்கார்றேன். தெய்வமா உட்கார்றீங்க. தெய்வமா கூட ஊர் மூலையில வச்சிருக்கிறேன். எல்லையில சுடுகாட்டுல கொண்டு போய் என்ன காளின்னு சொல்லி ஊர் எல்லையில உட்கார வச்சிருக்காங்க. நீ கூத்தாடுறதுக்கு காரணம் என்னடா? நீ கூத்தாடுறதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன காரணத்துக்கோசரம் கூத்து விட்டு இருக்காங்க? நான் வெடிஞ்சா 2500 லோன் கட்டணும் கூத்து விட்டுருக்காங்க. ஊருக்காரங்க எதுக்காக கூத்து விட்டாங்க? எதுக்காக? ஊர் எல்லையில யார் உட்கார்ந்து இருக்கிறா? காளியாயி. அந்த காளியாயி இருக்கிறவன் நானு. என்ன வணங்குறனாலதான் ஊருக்குள்ள நீ கூத்தாடி சோறு திங்க. அப்படி நான் தானே பெருசாக முடியும். இவ எந்த விதத்துல பெருசாக முடியும்? தம்மா பெருசு. இத பாருடி, இவ பொம்பளையாயிவா. இவ தண்ணி தண்ணிக்கிறாளே, அந்த தண்ணியில என்னென்ன கலக்குறாங்க தெரியுமா? ஒரு குழந்தைங்க ஒண்ணுக்கு அதுலதான் ஓடுறாங்க. ஒரு பொண்ணு அதான் குழந்தைங்க ஆயிருந்தாங்க, அதுலதான் கழுவி விடுறாங்க. நல்லா இருந்தா சாக்கடை தண்ணி அதுலதான் கலக்குது. எல்லாமே தண்ணி, ரசாயன தண்ணி, எல்லாமே பலபற்ற தண்ணி, எல்லாமே தண்ணி, கரிபற்ற தண்ணி, எல்லா தண்ணி அதுல பற்ற தண்ணி, சாயப்பற்ற தண்ணி. இது எல்லாமே கலந்து அவளை அசுத்தமாகறாங்க. அவளை அசுத்தமா ஆகினாலும் பொண்ணே கூட அந்த குளத்துலதான் தண்ணியில தான் போட்டு அவளை சுத்தப்படுத்துறது யாரு? போன வருஷம் கூட நம்ம ஒரு ஆளு சாப்பாடிச்சு கிணத்துல போட்டு வந்தோம். ஏண்டா இப்படி கழிவு நீரெல்லாம் அந்த தண்ணியில கலக்கி அந்த தண்ணியை சுத்தப்படுத்துறது யாரு? எதுக்காக? அவளுக்கு அவளை மரியாதை. அவளை கொண்டாந்து ஏன் தலையில ஊத்தி எப்படி சுத்திகரிப்பு நிலையம் அந்த தண்ணியை கொண்டாந்து ஏன் தலையில ஊத்தி எனக்கு அபிஷேகம் பண்றதுனாலதான் அவளுக்கு தண்ணி கங்கைன்னு மதிப்பு வச்சிருக்கிறாங்க. ஏண்டா ஒரு பொம்பளையா இருந்தா எதுக்கு? ஏண்டாவா ஒரு பொம்பளையா இருந்தா கட்டிய கணவனுக்கு நல்ல பேரு புகழோட வச்சிருக்கணுமா? புகழோட வச்சிருக்கணும். பேரு புகழோட இருக்கணுமா? ஒரு பொண்டாட்டி ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டா புருஷனோட பெயரை காப்பாத்தணும். அப்படி தருணத்துல நான் என் புருஷனுக்கு என்னால ஒரு பட்டத்தையே வாங்கி கொடுத்துருக்கிறேன் நானு. ஆமா, என்ன பட்டம்? சிவனுடைய சரி இடபாகத்துல அமர்ந்த காரணத்தினால என் கனவுக்கு அர்த்தநாரீஸ்வரன் ஒரு பட்டம் வந்திருக்கு. அந்த பட்டம் வந்ததை என்னால தாண்டி வந்து ஆமா, ஆணும் பெண்ணும் சம
சமமாக சமமாக ஆமா இரம்ப ஆணும் பெண்ணும் சரியா சமம் சமம் அப்படிங்கிறதுக்காக ஆமா நீங்க அவருக்கு பட்டம் வாங்கி கொடுத்துருக்கீங்க பட்டம் வாங்கி சாதாரண பட்டம் இல்ல அர்த்தநாரீஸ்வரர் பட்டமே வாங்கி கொடுத்துருக்கீங்க அந்த சாதியில் பட்டம் வாங்கி கொடுத்துருக்கீங்க அர்த்தநாரீஸ்வரன் அப்படி பட்டமே வாங்கி கொடுத்துருக்கேன் என் கனவு திருச்செங்கோட்டு மலையில எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு திருச்செங்கோட்டு மலையில உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படியே அவட்ட பட்டமே வாங்கி கொடுத்துருக்கேன் அப்ப யாருடைய பெருசா இருக்க முடியும் ஏண்டி இவ பெரிய பட்டம் வாங்கி கிழிச்சால பட்டம் எது புருஷன் கிட்ட இருந்து 2 நாளைக்கு பொழைக்கிற மாதிரி இன்னைக்கு நல்ல நாய் பேசுறான் எப்பவுமே என் புருஷன் என்னைக்குமே இடைவிடாது ஒரு நாளைக்கு கூட என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாங்க எம்மல அவ்வளவு ஒரு பிரியம் எப்பயுமே எப்பயுமே என் அன்பான மனைவின்னு சொல்லி என்னை எப்பயுமே தலைக்கு அதாவது மேல இருந்து கீழே இறக்கி வைக்க மாட்டார் எப்பயுமே தலை மேல வச்சிருக்கிறதுனால எனக்கு கங்கை வைத்திருப்பதால் கங்காதரன் பட்டமே கொடுத்தாங்க பட்டமே கொடுத்தாங்க கங்காதரன் பட்டம் எதுக்காக தாமல் தூக்கி வச்சிருக்காங்க இவனுக்கு தலகணம் அதிகமாயா நான்தா பெருசு நினைக்கக்கூடியவ தலகணம் முடிச்ச முண்டை தலைமையில வச்சிருக்காரு என்ன தலைவன் வச்சிருக்காரு ஆமாடி சும்மா விடலாமா